வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 7. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சார்ட்டிங் த டேட்டா, அரேஞ்சிங் த டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டேட்டாவை, ஒரு ரிப்போர்ட்டை நம்ம ஒருத்தருக்கு அனுப்பும் போது அதை அரேஞ்ச் பண்ணி அனுப்புறது முக்கியமா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம்பிள் ஒருத்தர் நம்மக்கிட்ட சேல்ஸ் பர்சன் வைஸ் எனக்கு சேல்ஸ் வேணும்ப்பா, அந்த ரிப்போர்ட் அனுப்புங்க அப்படின்றாரு. அப்படின்னா இதில் 2 காலம் முக்கியமாக இன்வால்வ் இருக்குது, சேல்ஸ் பர்சனும் சேல்ஸ் வேல்யூவும். நம்ம டேட்டாவை அரேஞ்ச் பண்ணாமல் எப்படி ட்ராக் பண்ணுறோமோ, இல்லை எந்த சிஸ்டம் ட்ராக் பண்ணதோ அதுலேருந்து அப்படியே டவுன்லோட் பண்ணி அனுப்பிச்சோன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அந்த சேல்ஸ் பர்சனோட நேம்ஸ் எல்லாம் அங்கே இங்கேன்னு, ஏன்னா ஒரே ஆள் நிறைய சேல்ஸ் பண்ணுவார், ஸோ அவரோட பேர் அடிக்கடி ஒரே இடத்துல வராமல் அங்கே இங்கேன்னு ஸ்ப்ளிட்டாக இருக்கும். இதை அனுப்பும் போது என்ன சேலஞ்சுனா, அவருக்கு ஒருத்தரோட சேல்ஸை பார்க்கணும்னு நினச்சாருன்னா அவர் ஃபில்டர் போட்டு தான் ஒருத்தரோட டேட்டாவை பார்க்கணும். அது ரொம்ப கஷ்டமாயிடும். சப்போஸ் இன்னொரு தேவைகள், சப்போஸ் சேல்ஸ் பர்சன் வாய்ஸ், ஒவ்வொரு சேல்ஸ் பர்சன் வாய்ஸ் அவரோட ஹையஸ்ட் எவ்வளோ லோவஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கணும்னு நினச்சாலும் அப்பவும் கஷ்டமாயிடும். ஏன்னா அவர் முதல்ல எது மேலே கீழே உட்காந்து அவர் பார்த்து புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் யார் ரிப்போர்ட்டை கேட்டாலுமே முதல் கேள்வி நீங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டியது, இந்த ரிப்போர்ட்டில் என்ன பார்க்கணுன்னு ஆசைப்படுறாருன்றதை கேளுங்க. அந்த தெளிவு இருந்ததுன்னா, அந்த பதில் இருந்ததுன்னா, என்ன கேட்குறாரோ அந்த காலமை பேஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சோன்னா அந்த ரிப்போர்ட்டை பார்க்குற அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்ம ரிப்போர்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கும். சரி, இதை ப்ராக்டிக்கலாக எப்படி எக்ஸலில் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் இப்போ நம்ம கற்றுக்க போகிறது 5 லெவல் ஆஃப் சார்ட்டிங் கற்றுக்க போகிறோம். எக்ஸலில் 5 லெவல் இருக்குது. 5 லெவல் சொல்லும் போது ஒரு காலமை மட்டும் பேஸ் பண்ணி எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, 2வது மல்டிபிள் காலம்ஸ் பேஸ் பண்ணி எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, 3வது என் டேட்டாவில் கலர் அடிச்சிருந்தாங்க, கலர் பண்ணியிருந்தாங்க, அப்போ அந்த கலரை பேஸ் பண்ணி எப்படி சார்ட் பண்ணுறது, 4வது சார் ஆல்ஃபபெட்டிக்கல் A to Z இல்லை Z to Aல கேட்கல, அவன் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் கேட்குறான், ஸோ அந்த மாதிரி வந்தால் நான் எப்படி பண்ணுறது, ஃபைனலி என்னோடய டேட்டா வெர்டிக்கல் டேபிளாக இல்லை சார் ஹரிசானல் டேபிளாக இருக்குது, அந்த மாதிரி டேட்டா அமைஞ்சிட்டா அதை டிரான்ஸ்போஸ் பண்ணாமல் அதே ஹரிசாண்டல் லேஅவுட்லேயே வச்சுக்கிட்டு எப்படி டேட்டாவை அரேஞ்ச் பண்ணுறது. இந்த 5 லெவல் ஆஃப் சார்ட்டிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எக்ஸலுக்குள்ளே போகலாம், நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபைல் இது தான், சரிங்களா? இப்போ இந்த டேட்டாவை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். முதல்ல ஒரு காலமை பேஸ் பண்ணி எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு காலம் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள், இந்த டேட்டாவை நம்ம பில் அமௌண்ட் படி சார்ட் பண்ணி கொடுக்கணும். பில் அமௌண்ட் படி ஏன் சார்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, ஹெட் ஆஃப் சேல்ஸ் என்ன கேட்குறாருன்னா பில் அமௌண்ட் டேட்டாவை கொடுங்கன்னு கேட்குறாரு. பில் அமௌண்ட் டேட்டாவை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன கான்டெக்ட் நம்ம கொடுக்கலன்னா, அவர் சேல்ஸ் பர்சன் வைஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறாரா, இல்லை ப்ராடக்ட் வைஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறாரா, இல்லை டெரிட்டரி வைஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறா, அதை பற்றி எதுவுமே சொல்லலை, வெறும் பில் அமௌண்ட் மட்டும் கேட்குறாரு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த பில் அமௌண்ட்டை ஹையஸ்ட் பில் அமௌண்ட் டு லோவஸ்ட் பில் அமௌண்ட் சார்ட் பண்ணி கையில் கொடுக்க போகிறோம். சரி, இது சிங்கிள் காலம் சார்ட்டிங் இல்லை சிங்கிள் லெவல் சார்ட்டிங் சொல்லுவோம். என்டையர் டேட்டாவை ஒரு காலம் பேஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ண போகிறோமோ அந்த காலமில் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சார்ட் அப்படின்னு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு கேட்க போகுது. ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் வேணுமா, இல்லை லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் வேணுமா. இது ஏன் நான் ஒரு டெக்ஸ்ட் காலமில் பண்ணேன்னா அது A to Z வேணுமா இல்லை Z to A வேணுமான்னு கேட்கும். இது ஏன் நான் ஒரு டேட் காலமில் பண்ணேன்னா ஓல்டஸ்ட் டு லேட்டஸ்ட் வேணுமா, இல்லை நியூவஸ்ட் வேணுமா, இல்லை நியூவஸ்ட் டு ஓல்டஸ்ட் வேணுமான்னு கேட்கும். அவ்வளோதான் வித்தியாசம், பட் ப்ராசஸ் என்னமோ அதே தான். ஸோ இப்போ நம்ம பில் அமௌண்ட்டில் பண்ணுறதால பில் அமௌண்ட்டில் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி சார்ட் அப்படின்னு போயிட்டு அதில் லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ டேட்டா பக்காவாக அரேஞ்ச் ஆகிடுச்சு. பட் முதல் கன்ஃபியூஷன் எப்போ வரும்னா, டேட்டா அரேஞ்ச் ஆச்சு இல்லையா, அது அந்த காலமில் இருக்க வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அரேஞ்ச் பண்ணிடுச்சா, இல்லை ரெலவெண்ட் டேட்டா ரிலேட்டட் டேட்டாவையும் எடுத்துக்கிட்டு போச்சா, கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் எடுத்துகிட்டு போச்சா, இல்லை அந்த காலமில் இருக்க அந்த வேல்யூவை மட்டும் எடுத்துக்கிட்டு அரேஞ்ச் பண்ணிடுச்சான்ற கன்ஃபியூஷன் வந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. 2வது சிச்சுவேஷன், சப்போஸ் நான் டேட்டாலாம் சார்ட் பண்ணிட்டேன்,
மறுபடியும் டேட்டாவை சார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி டேட்டா இருந்ததோ அதே மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? கண்ட்ரோல் இசட் அழுத்தி நம்ம தப்பிச்சுக்கலாம். எப்போ? ஃபைல் ஓப்பனில் இருக்கிற வரைக்கும். ஃபைலை சேவ் பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம், சார்ட்லாம் முடித்து சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். 2 வாரம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம், திருப்பியும் பழைய நிலைமைக்கே கொண்டு போக சொன்னாங்கன்னா கதை முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் 2 பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பண்ணிக்கிறது இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு சென்சிட்டிவ் டேட்டாவில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை டாப் லீடர்ஷிப் டீமோட க்ளோஸாக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ரிப்போர்ட்டிங் டீமில் இருக்கீங்க அப்படின்னா இதை பண்ண மறந்துடாதீங்க. சார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்கள் டேட்டாவிலேருந்து. என்ன 2 பெஸ்ட் ப்ராக்டிஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா, ஒரு சீரியல் நம்பர் காலமை க்ரியேட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா டேட்டாவை சார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கண்ட்ரோல் இசட் அழுத்தி டேட்டாவை பழைய நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு டேட்டாவை சார்ட் பண்ண முன்னாடி என்ன பண்ண சொல்கிறேன், சீரியல் நம்பர் காலமை வச்சுக்கிங்க. இந்த சீரியல் நம்பர் காலம் தான் நமக்கு ஹெல்ப்பர் காலம் மாதிரி. ஸோ 1 2 அப்படின்னு அடிச்சுட்டு இது 2ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணேன்னா அது பாப்புலேட் பண்ணிவிடும். இப்போ என்னோடய டேட்டாவுக்கு சீரியல் நம்பர் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ எப்போல்லாம் என் டேட்டாவை நான் சார்ட் பண்ணுறேனோ மறுபடியும் என் டேட்டாவை பழைய நிலைமைக்கு கொண்டு போகணுன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண போகிற தலைவர் யாருன்னா இந்த சீரியல் நம்பர் காலம் தான். ஓகே, சரி. அடுத்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா, ரொம்ப சென்சிட்டிவான டேட்டாவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணி அந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சார்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு பில் அமௌண்ட் படி சார்ட் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு செல்லை பில் அமௌண்ட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். சார்ட்டு லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். ஸோ ஃபுல் டிரான்சாக்ஷன் போயிருக்கா அப்படின்றதுக்கு ப்ரூஃப் என்ன, அந்த கலர்டு ரோ அப்படியே இருக்குது பாருங்கள். டுகெதர் அப்படின்னா கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் எடுத்து தான் மூவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ரிப்போர்ட்டை எந்த சொதப்பலும் பண்ணல, பக்காவாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். நாளைக்கே ரிப்போர்ட்டை பழைய நிலைமைக்கே கொண்டு வாங்க, சார்ட்டிங்க்கு முன்னாடி நான் எப்படி கொடுத்தனோ கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த சீரியல் நம்பர் காலமில் போய் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சார்ட்டுக்கு போயிட்டு ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் வந்துட்டோம். அவ்வளோதான். இதுதான் அந்த 2 பெஸ்ட் ப்ராக்டிஸ். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம கற்றுக்கிட்டது ஒரு காலமை பேஸ் பண்ணி எப்படி சார்ட் பண்ணுறது. சப்போஸ் மல்டிபிள் காலம் இருக்குது, எனக்கு வந்துட்டு சேல்ஸ் பர்சன் வைஸ் பில் அமௌண்ட் பார்க்கணும். ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் அவன் ஹையஸ்ட்டாக எவ்வளோ பண்ணியிருக்கான், லோவஸ்ட்டாக எவ்வளோ பண்ணியிருக்கான்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. இவர் ரீஜனல் மேனேஜர்னு வச்சுருப்போமே, அவங்களோட ஆளுங்கள்லாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அவருக்கு பார்க்கணும். அதுக்கு ரிப்போர்ட் கேட்குறாரு. அது நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ 2 காலம் சேல்ஸ் பர்சன் வைஸ் பில் அமௌண்ட்டு. ஸோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். டேட்டா உள்ளே கிளிக் பண்ணிக்கிறேன். பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருக்கேன். சீரியல் நம்பரும் இருக்குது, கலரும் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நான் பயப்பட வேண்டாம், பர்ஃபெக்டாக சார்ட் ஆகும். எப்போ வேணாலும் திருப்பி நான் பின்னாடி போய்க்கலாம் டேட்டாவுக்கு. ஸோ ஏதாவது ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு செல் டேட்டாவில் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன், சார்ட் போகிறேன். இப்போ என்னால் முதல் 2 ஆப்ஷன் நான் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு காலம் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம மல்டிபிள் காலம் பேஸ் பண்ணி பண்ணுறதால நம்ம போகிறது கடைசி ஆப்ஷன், கஸ்டம் சார்ட். இந்த கஸ்டம் சார்ட்டை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இந்த சார்ட் டயலாக் பாக்ஸும் வந்து நின்றுடும். இந்த சார்ட் டயலாக் பாக்ஸை கொண்டு வரதுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா Alt+D+S, அதை வச்சும் கொண்டு வரலாம். ஷார்ட்கட் கீயில் ஆக்சஸ் கீ. ஸோ அதனால் எந்த கீயும் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணக்கூடாது, 1 2 3 சீக்வன்ஸில் போனோம். ஸோ டேட்டா உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு Alt+D+S ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த சார்ட் டயலாக் பாக்ஸ் வரும்போது ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே நம்ம சார்ட் பண்ணியிருந்தோம், இந்த டேட்டாவை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா போன தடவை எந்த காலம் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தோமோ அந்த காலம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். போன தடவை நான் சீரியல் நம்பர் காலம் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணதால் அந்த சீரியல் நம்பர் மேலே வரதை நீங்கள் பார்க்க முடியும். 2வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டேட்டாவோட ஹெட்டர் மேலே காட்டும். அது எதனால் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஆக்டிவாக இருக்கிறதால அது காட்டுது. மை டேட்டா ஹேஸ் ஹெட்டர்ஸ் இருக்கிறதால அது ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. சப்போஸ் இது ஆக்டிவாக இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும்னா காலம் ஏ, காலம் பி அந்த மாதிரி காட்டும். எப்போல்லாம் உங்களுக்கு ஆக்சுவல் ஹெட்டர் காட்டலையோ இந்த ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காலமோட ஹெட்டர்ஸை காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நமக்கு எந்த காலம் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணுமோ அந்த காலமை சூஸ் பண்ண இந்த ட்ராப் டவுனில் நமக்கு ஃபஸ்ட்டு சேல்ஸ் பர்சன்
வேணும். ஸோ சேல்ஸ் பர்சன் சூஸ் பண்ணுறேன். எந்த ஆர்டரில்? A to Zல. சரி, சேல்ஸ் பர்சன் வைஸ் அரேஞ்ச் ஆன உடனே ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனுக்கு உள்ளே இருக்கிற அந்த பில் அமௌண்ட்டை எனக்கு எப்படி சார்ட் பண்ணி பார்க்கணும்? ஹையஸ்ட்லேருந்து லோவஸ்ட். ஆனால் பில் அமௌண்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு எனக்கு ட்ராப் டவுன் இல்லை. அதை எப்படி கொண்டு வரணும்னா ஆட் லெவல் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி கொண்டு வரணும். கிளிக் பண்ண உடனே அது அடுத்த ட்ராப் டவுனை கொண்டு வரும். இப்போ என்ன கேட்குதுன்னு பாருங்கள், இந்த வார்த்தையே பாருங்கள், தென் பை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சேல்ஸ் பர்சன் அரேஞ்ச் பண்ணிடுறேன். அரேஞ்ச் பண்ணிட்டேன் இல்லையா, அவனுக்கு உள்ளே இருக்கிற அந்த டேட்டாவுக்கு எதை சார்ட் பண்ணுன்னு கேட்குது. ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனுக்கு உள்ளே இருக்கிற பில் அமௌண்ட்டை எனக்கு அரேஞ்ச் பண்ணு. அந்த பில் அமௌண்ட்டை லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் எனக்கு அரேஞ்ச் பண்ணு. இப்போ நான் ஓகேன்னு கொடுத்தேன்னா கவனிங்க, ஃபஸ்ட்டு பாருங்கள், சேல்ஸ் பர்சன் 1ஓட டேட்டா வந்திருக்கும். அவரோட பில்லிங் பாருங்கள், கரெக்டாக காட்டுது பாருங்கள், ஹையஸ்ட்டு லோவஸ்ட்டு. 60 லட்சம் தான் ஹையஸ்ட் பில்லிங் பண்ணியிருக்காரு. குறைஞ்சபட்ச பில்லிங் எவ்வளோ பண்ணியிருக்காருன்னா 9 லட்சம் பண்ணியிருக்காரு. அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா 76 லட்சம் அவரோட ஹையஸ்ட் பில்லிங். லோவஸ்ட் பில்லிங் பார்த்தீங்கன்னா 15 லட்சம். ஸோ இந்த ரிப்போர்ட்டை நான் என்னோட ஹெட் ஆஃப் சேல்ஸ்க்கு அனுப்பும் போது இல்லை ரீஜனல் மேனேஜருக்கு அனுப்பும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, இவனோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இது, ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ஈஸியாக பார்த்து புரிஞ்சிக்க முடியும். டேட்டாவை ஈஸியாக கன்சியூம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எப்போ வேணாலும் நம்ம சீரியல் நம்பர் காலமை வச்சுக்கிட்டு திருப்பி டேட்டாவை பின்னாடி எடுத்துகிட்டு போக முடியும். அடுத்தது கன்ஃபர்மேஷன், நம்ம கரெக்டாக தான் சார்ட் பண்ணியிருக்கோன்றதுக்கு கலர் தான் ப்ரூஃப். இதே கலரோடய அனுப்பிச்சிடக்கூடாது. கலரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சீரியல் நம்பர் காலம்ஸை ஹைட் பண்ணிவிட்டு டேட்டாவை அனுப்புங்க. இல்லை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல போட்டு கூட நீங்கள் அனுப்பிக்கலாம். ஓகே, சரி, இப்போ நம்ம கற்றுக்கிட்டது 2வது சார்ட்டிங், மல்டிபிள் காலம் பேஸ் பண்ணி எப்படி சார்ட் பண்ணுறது. இப்போ 3வது சார்ட்டிங் கற்றுக்கலாம். 3வது சார்ட்டிங் எதுக்குன்னா, இப்போ டேட்டாவில் கலர் இருக்குது. இந்த கலர் அடிக்கிறதுன்றது பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கும். சென்சிட்டிவ் டேட்டாவாக இருக்கலாம், ஹை ப்ரையாரிட்டியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலரிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கலரை பேஸ் பண்ணி எப்படி அரேஞ்ச் பண்ணுறது. இப்போ என்னோடய கேஸில் இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்க பேமெண்ட்டு. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறதெல்லாம் அதுவும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. பட் செகண்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு, எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்கு போகணுன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறதுக்கெலாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி போகணும். ஆரஞ்சு கலரில் இருக்கிறதெல்லாம் செகண்ட் ப்ரையாரிட்டிக்கு போகணும். இந்த க்ரீன் கலர் இருக்கிறதெல்லாம் லீஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்றேன். நான் இப்படியே டேட்டா வாங்கிச்சேன்னா அவருக்கு சேலஞ்ச் என்னென்னா ரெட் எங்கே இருக்குன்னு அவர் தேடணும், இல்லை அவர் ஃபில்டர் போட்டு பார்க்கணும். அவரோட லைஃப் ஈஸியாகிறதுக்காக என்ன பண்ண போகிறேன், ரெட்டு இருக்கிற எல்லாத்தையும் மேலே கொண்டு வர போகிறேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் க்ரீன். இப்போ நம்ம கலரை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணுறோம், வேல்யூ பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ எப்படி கொண்டு வர போகிறோன்னு பாருங்கள். மறுபடியும் டேட்டாவில் கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், சார்ட்டுக்கு போகிறேன். இந்த தடவை நான் A to Z, Z to A யூஸ் பண்ணல. ஏன்னா நான் வேல்யூ பேஸ் பண்ணி போகல, கலர் பேஸ் பண்ணி போகிறேன். டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் இங்கே பார்க்க முடியும். பட் இருந்தாலும் பெஸ்ட் ப்ராக்டிசஸில் நம்ம போகிறோம், கஸ்டம் சார்ட் ஆப்ஷனுக்கு போயிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்கணும்னா, நீ எந்த காலம் பேஸ் பண்ணி சார்ட் பண்ண போகிறேன்னு கேட்குது. எந்த காலம் பேஸ் பண்ணி போக போகிறோம், யூனிட் சப்ளைட் அப்படின்ற அந்த காலம் பேஸ் பண்ணி போக போகிறோம். ஏன்னா அங்கே தான் கலரான செல்ஸ் இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணவொன்னா அடுத்த ட்ராப் டவுன் பாருங்கள், வேல்யூஸ்ன்னு இருக்குது. ஸோ நீ வேல்யூ பேஸ் பண்ணி சார்ட் பண்ணுறியான்னு கேட்குது. இல்லைப்பா, நான் கலரை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணுறேன். அடுத்த கேள்வி கேட்கும், நீ எந்த கலரு, செல் கலரா இல்லை ஃபாண்ட்டோட கலரா? ஃபாண்ட் கலர்னா என்ன, டெக்ஸ்ட்டோட கலர். இல்லை கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கியா? சார் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கிறது கலர் கண்டிஷன் பேஸ் பண்ணி கலர் அடிக்கிற ஒரு ஃபீச்சர். அது நம்ம பார்க்கலாம், வரப்போகிற வீடியோஸில் அதை கவர் பண்ணுவோம். டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கற்றுக்கும் போது அது டீட்டெயிலாக கற்றுக்கலாம். இப்போ செல் கலரை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ செல் கலர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் ட்ராப் டவுன் வருது, அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணோம், அந்த காலமில் இருக்கிற எல்லா கலரையும் எனக்கு காட்டுது. இப்போ எனக்கு எந்த கலரை மேலே வச்சுக்கணும், டாப்பில் வச்சுக்கணும்னு கேட்குது. ரெட்டு சூஸ் பண்ணிடுறேன். ஸோ ரெட்டு வந்து மேலே வரப்போகுது, மற்றது எல்லாத்தையும் கீழே தள்ளிட போகுது. ஸோ ரெட்டு மேலே வச்சுக்கோம். ரெட்டு மேலே கொண்டு வந்து பாக்கி இருக்கிற டேட்டாவில், மீதி இருக்கிற டேட்டாவில் என்ன பண்ணணும்னு கேட்குது. ரெட்டு முடிஞ்சவொடனே எது மேலே வரணும், ஆரஞ்சு மேலே வரணும். அப்போ நமக்கு இன்னொரு லெவல் வேணும், கரெக்டுங்களா? இன்னொரு லெவல் கொண்டு வரதுக்கு நம்ம லாஸ்ட் டைம் என்ன கற்றுக்கிட்டோம், ஆட் லெவல் யூஸ் பண்ணலான்னு கற்றுக்கிட்டோம். பட் நான் என்ன பண்ண போகிறேன், காப்பி லெவலை கிளிக் பண்ண போகிறேன். எதுக்காகனா எனக்கு எல்லாமே சேம், வெறும் கலர் மட்டும்தான் மாற்றணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், கலரை மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ மீதி இருக்கிற டேட்டாவில் ஆரஞ்சை டாப்பில் வச்சுக்கோ, மீதி இருக்கிற டேட்டாவில் க்ரீனை டாப்பில் வச்சுக்கோ. ஸோ அப்போ நம்ம எதை மட்டும் மாற்றிக்கிட்டு இருக்கோம், கலரை மட்டும் மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய கலர்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து நமக்கு எந்தெந்த கலர்ஸ் வேணுமோ அதை மட்டும் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ டேட்டாவை பாருங்கள், பர்ஃபெக்டாக கலரை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கு. டாப் ப்ரையாரிட்டி டேட்டா எல்லாமே இப்போ மேலே இருக்குது, செகண்ட் ப்ரையாரிட்டி, தேர்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இப்படி ரிப்போர்ட் அனுப்பும் போது அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறவருக்கு எங்கே ஃபோக்கஸ் பண்ணணுன்றது தெரியும். இது 3வது லெவல் சார்ட்டிங்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது லெவல் சார்ட்டிங். இந்த 4வது லெவல் சார்ட்டிங்கிறது என்னென்னா, எனக்கு இந்த டேட்டாவை ப்ராடக்ட் படி அரேஞ்ச் பண்ணோம், பட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கிடையாது. இந்த ஆர்டரில், இங்கே இருக்கிற இந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். சிப்ஸ் ஃபஸ்ட்டு வரணும், மில்க் ஷேக்ஸ் நெக்ஸ்ட் வரணும், ஜூஸஸ் நெக்ஸ்ட் வரணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா A to Z ஆர்டரில் கிடையாது. பிஸ்னஸில் சில டைம் இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் வரும். எதுக்காகனா, ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் டு ஸ்லோ மூவிங் ப்ராடக்ட்ஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னா தான் அந்த லீடர்ஷிப் டீமுக்கு புரியும், இல்லை ஹெட் ஆஃப் சேல்ஸுக்கு புரியும். சில டைம் ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரிஸில் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஷிஃப்ட்டோடது ஃபஸ்ட்டு போட்டுக்கப்பா, அதுக்கப்புறம் தேர்ட் ஷிஃப்ட்டை போட்டுக்கோ, அப்புறம் செகண்ட் ஷிஃப்ட்டை போட்டுக்கோ, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டோட டேட்டா வேணும், அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டோட டேட்டா வேணும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ரிக்குவயர்மெண்ட்டு, ஸ்பெசிஃபிக் ஆர்டர் அப்படின்னு வரும்போது அந்த மாதிரி சார்ட்டிங்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சார்ட்டிங்கை தான் என்ன சொல்லுவோம்னா கஸ்டம் சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கஸ்டம் சார்ட்டிங் பண்ணணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ப்ரொசீஜர், இந்த ஆர்டரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இது ட்ரைனிங் ஃபைல்ன்றதால ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட கேசஸில் நீங்கள் இந்த ஆர்டரை ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கணும். இதை ஃபஸ்ட்டு எக்ஸலுக்கு அப்லோட் பண்ணிடணும். அப்படின்னா மட்டும்தான் எப்போல்லாம் தேவையோ நம்ம கூப்பிட்டுக்க முடியும். ஸோ இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எக்ஸலுக்கு எப்படி அப்லோட் பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். இந்த மேலே இருக்க ஹெட்டிங்கை விட்டுடணும். இந்த லிஸ்ட்டை மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டு ஃபைல் மெனுவுக்கு போயிடணும். அது நம்மளை பேக் ஸ்டேஜ் வியூ கொண்டு வரும். ஃபைல் மெனுவில் ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுக்கு போயிடணும். ஆப்ஷன்ஸ் போனோன்னா எக்ஸல் ஆப்ஷன்ஸ் வரும். எக்ஸல் ஆப்ஷன்ஸ் வந்த உடனே எக்ஸல் ஆப்ஷன்ஸில் அட்வான்ஸ்டு அப்படின்ற இடத்துக்கு போயிடணும். ரைட் சைடில் ஸ்க்ரால் இருக்கும், அதை பாட்டம் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் கஸ்டம் லிஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இங்கே ஏன் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த பட்டனுக்கு முன்னாடி இருக்க டெக்ஸ்ட்டை பாருங்கள், கிரியேட் லிஸ்ட் டு யூஸ் அண்ட் சார்ட். ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் லிஸ்ட் ஃப்ரம் செல்ஸ் அப்படின்றது எதிர்க்க பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண செல்ஸை காட்டுது பாருங்கள். நம்ம என்ன செல்ஸ், சப்போஸ் நீங்கள் அது டேரெக்டாக இங்கே வந்துட்டீங்க இந்த செல்ஸை செலக்ட் பண்ணாமல் அப்படின்னா, இது உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த செல்ஸை செலக்ட் பண்ணுறது தான் முதல் வேலையாக இருக்கும். இந்த செல்ஸை இப்போ நம்ம என்ன பண்ணோம், இம்போர்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபேமிலியோட அப்லோட் ஆகிடும். இப்போ நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறதால இங்கே காட்டுது. இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் பாருங்கள். இப்போ நான் இம்போர்ட்டுன்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் உங்கள் சிஸ்டம்லேயும் நடக்கும். நீங்கள் இம்போர்ட்டை கிளிக் பண்ண உடனே இருக்கிற லிஸ்ட்டோட நம்மளோட லிஸ்ட்டும் போய் ஆட் ஆகிக்கும். இதுதான் இம்போர்ட்டிங் த கஸ்டம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது முடித்த உடனே ஓகேன்னு கொடுத்துடணும். மறுபடியும் நம்ம எக்ஸல் ஆப்ஷன் ஸ்க்ரீனுக்கு வருவோம். மறுபடியும் ஓகேன்னு கொடுங்க. இப்போ இம்போர்ட்டிங்கை முடிச்சிட்டோம். இப்போ இந்த லிஸ்ட்டை நமக்கு தேவையான இடத்துல கூப்பிடணும். எங்கே நமக்கு வேணும் இந்த லிஸ்ட்டு, இந்த டேட்டாவை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டேட்டா உள்ளே எங்கேயாவது கிளிக் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், சார்ட்டுக்கு போகிறேன். A to Z to A கிடையாது, அது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அந்த ஆர்டர்லேயே பண்ணல, நம்ம பண்ணுறது டிஃப்ரெண்ட்டான ஆர்டரிங். ஸோ கஸ்டம் சார்ட்டுக்கு போயிடுறேன். ஸோ கேட்குது, நீ எந்த காலம் படிப்பா சார்ட் பண்ண போகிற, எனக்கு எந்த காலம் படி வேணும், ப்ராடக்ட் கேட்டகரி படி வேணும், எந்த ஆர்டரில் வேணும்னு கேட்குது. A to Z-ஆ Z to A-வா கிடையாது, கஸ்டம் லிஸ்ட்டு. இந்த கஸ்டம் லிஸ்ட்டை இந்த வார்த்தையை சூஸ் பண்ண உடனே எங்கே எடுத்துகிட்டு போகுதுன்னு பாருங்கள். நம்மளை அந்த கஸ்டம் லிஸ்ட் டயலாக் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகுது பாருங்கள். இப்போ உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஏன் கஸ்டம் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஏன் சார்ட் பண்ணுறோன்னா, அப்லோட் பண்ணியிருந்தால் தான் எது வேணும்னு நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு எந்த லிஸ்ட் வேணும், இந்த கடைசி லிஸ்ட் படி தான் பண்ணணும், நமக்கு அதை சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம சூஸ் பண்ண லிஸ்ட்டு நம்ம சார்ட் டயலாக் பாக்ஸுக்கு வந்துடும். வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் டேட்டா நம்ம கேட்ட ஆர்டரில் வந்திருக்கு பாருங்கள். ஓகே சரி, இந்த கஸ்டம் லிஸ்ட்டை அப்லோட் பண்ணுறது ஒரு டைம் வேலை தான். இதே அரேஞ்ச்மெண்ட்டு இன்னொரு ஃபைலில் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சார்ட்டிங்க்கு போயிடலாம். அந்த கஸ்டம் லிஸ்ட்டு பர்மனெண்ட்டாகவே அந்த இடத்துல நமக்கு இருக்கும், அந்த கம்ப்யூட்டரில் மட்டும்தான். எந்த கம்ப்யூட்டரில் நம்ம அப்லோட் பண்ணோமோ அந்த கம்ப்யூட்டரில் எந்த எக்ஸல் ஃபைலில் வேணாலும் அந்த லிஸ்ட்டை நம்ம சார்ட் பண்ணும்போது திருப்பி கூப்பிட்டுக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணுறது ஒரு டைம் வேலை தான். ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லிமிட்டேஷன் என்ன, அந்த கம்ப்யூட்டரில் மட்டும்தான் அந்த லிஸ்ட்டு அவைலபிளாக இருக்கும். மற்றொருவர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், அவரோட கம்ப்யூட்டரில் அதை அரேஞ்ச் பண்ண அவரோட கம்ப்யூட்டர்லேயும் அந்த லிஸ்ட்டை நம்ம அப்லோட் பண்ணணும். இதுதான் கஸ்டம் சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கடைசியாக பார்க்க போகிற சார்ட்டிங்க்கு பேர் ஹரிசாண்டல் லேஅவுட் சார்ட்டிங்
ஹரிசாண்டல் லேஅவுட் சார்ட்டிங் அப்படின்றது என்ன? என்னோடது வர்டிக்கல் டேபிள் இல்லை சார், என்னோடது ஹரிசாண்டல் டேபிள். பட் இந்த டேபிளை வர்டிக்கல் டேபிளாக மாற்ற முடியாது, ஏன்னா இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, கேல்குலேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இதை அப்படியே வச்சுக்கிட்டு நான் சார்ட் பண்ண முடியுமா? என்னோட மேனேஜர் இதே இடத்துல அப்படியே சார்ட் பண்ணப்பா அப்படின்றாரு. பொதுவாக நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து வர்டிக்கல் டேபிளாக மாற்றி ஃபஸ்ட்டு சார்ட்டிங் முடிச்சுட்டு திருப்பியும் அந்த வர்டிக்கல் டேபிளை ஹரிசாண்டல் டேபிளாக மாற்றுவாங்க. இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் நம்ம ஈஸியாக பண்ண போகிறோம். முதல்ல 2 விஷயங்களை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். எக்ஸல் வர்டிக்கல் டேபிளுக்காக மட்டும்தான் பில்ட் ஆகிருக்கு, ஹரிசாண்டலுக்கு பில்ட் ஆகலை. எப்போல்லாம் ஹரிசாண்டல் டேட்டா ஹேண்டில் பண்ணுறீங்களோ ஹெட்டிங்கை விட்டுட்டு டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஹெட்டிங்கை விட்டுட்டு டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ். 2வது, இப்போ ரைட் கிளிக் பண்ணி சார்ட்டுக்கு போகிறேன், கஸ்டம் சார்ட். நான் டைரெக்டாக A to Zலாம் கொடுக்க முடியாது. இப்போ கஸ்டம் சார்ட்டுக்கு போயிடணும். போன உடனே 2வது இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இது தான். இப்போ கவனிச்சிங்கன்னா இப்போவும் மேலே பார்த்தீங்கன்னா காலம்ன்ற வார்த்தையை தான் பார்க்க முடியுது. அப்படின்னா எக்ஸல் நம்மளோட டேட்டாவை எப்படி படிக்குது? இப்போவும் வேர்ட்டிக்கலாக தான் படிக்குது. பட் எப்படி படிக்கணும்? ஹரிசாண்டலாக படிக்கணும். அதை படிக்க வைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதுதான் 2வது இம்பார்ட்டன்ட் சேஞ்ச். என்ன சூஸ் பண்ணணும்? நீ டேட்டாவை எப்படி பாரு? லெஃப்ட் டு ரைட் பாரு. ஷார்ட் லெஃப்ட் டு ரைட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோடனே காலம்ன்ற வார்த்தை இப்போ எப்படி மாறிடுச்சு பாருங்கள், ரோன்னு மாறிடுச்சு. சரி, இப்போ ரோ படி படிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுது? எந்த ரோ படி உனக்கு ஷார்ட் பண்ணணும்னு கேட்குது. உடனே என்ன கேள்வி வரும்? சார் வர்டிக்கல் டேட்டா பண்ணும்போது கரெக்டாக ஹெட்டிங் காமிச்சது இல்லை, இப்போ ஹரிசாண்டல் காட்டலையே, ஒருவேளை நம்ம ஹெட்டிங்கை விட்டுட்டு பண்ணதால் நம்ம காட்டலையா, ஹெட்டிங்கை சேர்த்து பண்ணியிருந்தா காட்டியிருக்குமோ? அதெல்லாம் ரீசன் கிடையாது. கவனிச்சிங்கன்னா அந்த மை டேட்டா ஹெட்டர் பாருங்கள், அது டீஆக்டிவேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஆக்டிவேட் டீஆக்டிவேட் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம செலக்ட் பண்ணாலும் இப்படி தான் காட்ட போகுது. அதனால் இப்போ 3வது இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஹரிசாண்டல் லேஅவுட்டை நம்ம சார்ட் பண்ணும்போது எந்த ரோ படி சார்ட் பண்ணுன்றதை நீங்கள் தான் கொடுக்கணும். எனக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு யூனிட் சப்ளைட் படி சார்ட் பண்ணணும். எனக்கு லோவஸ்ட் வேல்யூ வந்து ஹையஸ்ட் வேல்யூக்கு அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டோம். அப்படின்னா எந்த ரோ படி? 4வது ரோ படி. ஏன்னா 4வது ரோவில் தான் யூனிட் சப்ளைட் இருக்குது. இப்போ டேட்டா கரெக்டாக அரேஞ்ச் ஆகலை, நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்ல போகிறோம். சப்போஸ் எனக்கு டவுட் இருக்குது, இது கரெக்டாக தான் பண்ணுது அப்படின்றத நான் செக் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த டைம் எப்படி கலர் பண்ணணும்? ரோ கலர் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு பர்டிகுலர் காலமை செலக்ட் பண்ணி கலர் பண்ணிக்கணும். அப்புறமா ப்ராசஸை பண்ணணும். சரிங்களா? ஸோ தட் அது கரெக்டாக தான் ஷஃபிளாக தான் ஷார்ட்டாக தான் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், ஷார்ட்டுக்கு போகிறேன், கஸ்டம் ஷார்ட்டுக்கு போகிறேன், ஆப்ஷன்ஸுக்கு போயிட்டு லெஃப்ட் ரைட் மாற்றுறேன். இப்போ எனக்கு எத்தனாவது ரோபடி அரேஞ்ச் பண்ணோம்? 4வது ரோபடி. எந்த ஆர்டரில்? ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்டில். ஓகேன்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டேட்டா கரெக்டாக யூனிட் சப்ளைடு வந்துட்டு ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அரேஞ்ச் ஆகிருக்கு. அதோட ரிலேட்டட் டேட்டாவோட தான் சேர்த்து ட்ராவல் ஆகுது. ஸோ ஒரு ஹரிசாண்டல் லேஅவுட்டை அரேஞ்ச் பண்ணணும்னா நம்ம இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் 5 டைப் ஆஃப் சார்ட்டிங் பார்த்துருக்கீங்க. ஒரு காலம் பேஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, மல்டிபிள் காலம் பேஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, கலர் பேஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, நமக்கு தேவையான ஆர்டரில் பேஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, ஹரிசாண்டல் லேஅவுட்டாக இருந்தால் எப்படி பண்ணுறது. இந்த ஃபைல் ப்ராக்டிஸ்க்கான டவுன்லோடபிள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷார்ட்கட் கீஸோட PDF எப்பயும் போல் இருக்கும், குவிஸும் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கான்ஃபிடன்ஸ் வரும். அடுத்த வீடியோ பார்க்கும் போதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோடு சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.